ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாக்கிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 26/2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை ஃபாலோ இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயங்களை சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனா, சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக, இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் இந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும்
ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதோடு பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் அந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் எங்கே இருப்பார்? காலபைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் வந்து கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த காலபைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் காலபைரவர் பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது. அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது, ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கரை வாகனம், அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்போது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது. அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா, கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர வந்து லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை, ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேன்னா விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போ ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். பொதுவாகவே இந்த ரிஷப துலா லக்னங்களுக்கு சனி மிகவும் யோகக்காரர். ஏன்னா 4, 5 ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் ஒரு நல்லதையே கொடுப்பார். அந்த இடத்தை பொறுத்து அவர் நல்லதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது. 6/3/2026 ஒரு பெரிய ஜாக்பாட் 6ஆம் இடத்துலேயே போய் சனி பகவான் போகிறார்.
சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொன்னா அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணக்கூடிய, அதில் எல்லாத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார். அதாவது உடல் நலத்தில் சற்று ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேனால் எதிரிகள் அற்ற நிலைமை இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை வரும். உங்களுடைய கடன் அடையக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அவங்களே வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கேட்கவே வேண்டாம். இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோரிங்லாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோரிங், கடன் எல்லாமே வந்து அவங்களே கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளவு நாளாக 5ஆம் இடத்துல இருந்ததுனால அவங்களுடைய மரியாதை, அவங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மரியாதை சந்தர்ப்பம் இந்த இதுவெல்லாம் வந்து கம்மியாக போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது அவங்களுடைய என்ன சொல்கிறது, அதாவது அவங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளோட பிரச்சனையாக இருந்தது இவ்வளவு நாளாக. இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் சனி வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். வேலையில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் 8, 12 2 பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய, ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா சனி பகவான் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அவர் சனி பகவான் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். உடல் நலத்தில் எப்படி சார் இருக்கும்? சற்று பின்னடைவு இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் மேன்மை மட்டுமே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா மறைந்திருந்த இடத்திலிருந்து பண வரவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா மறைந்த செல்வங்கள் வரும். அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த கிளவுட் அந்த மாதிரியான செக்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ரேஞ்சஸில் வேலை செய்கிறவங்க, அதாவது இந்த சாப், அதை தவிர அந்த மாதிரியான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ரேஞ்சஸில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஐடியில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர இந்த சின்னத்திரை, பெரிய திரை, திரை கலைஞர்கள், அதை தவிர வந்து பெரிய திரை கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து சின்னத்திரை, பெரிய திரை கலைஞர்கள் அதிகமாக உழைப்பு போடக்கூடிய இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸு, அதை தவிர வந்து இந்த துப்புரவு பணி, அதை தவிர சாப்பாடு சமையல் கலை வல்லுநர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில திரைத்துறையில் பெரிய ஏற்றம் இருக்கும். கேமராமேன், லைட்மேன், இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரும். அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனால சிறு சிறு செலவுகள் வரும். தேவையற்ற செலவுகளை பண்ண வேண்டிய காலகட்டமாக அமையும். நீங்களே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு செலவாயிடும். செலவு பண்ணிட்டு அப்புறம் யோசிப்பீங்க, என்னடா இதுக்கு செலவு பண்ணியிருக்கலாமா வேண்டாமான்னு. அதனால இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செலவு பண்ணுறதை ரொம்ப ஜாகிரதையாக யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டையும் வந்து சனி பார்க்குறாரு. முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால சிறு சிறு தடங்கல்கள் வரும். சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களையும் மீறி வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். ஏன்னா பொதுவாகவே வந்து 3, 6, 8, 12 இந்த இடத்துல எல்லாம் வந்து அசுப கிரகங்கள் இருந்தாலும், மறைந்திருந்த கிரகங்கள் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கின்றது ஜோதிட சாஸ்திரம். அதன் வழியாக 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது பெரிய செல்வங்களை கூட்டி கொடுக்கும். புதிய வேலை அமையும். வேலையில் ஏற்றம் இருக்கும். ஏற்றத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது தவிர உங்களுக்கு மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரும். மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரும் அப்படின்னா இந்த மைனிங்கு, கோல், அதை தவிர வந்து இந்த ஆயில் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். பழைய இரும்புகள் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா கிணறு, அந்த மாதிரி பம்ப் செட்டு, இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் ப்ரொபோசல்ஸ் இருக்கும். அது தவிர தூக்கத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். அதீதமான உழைப்பு போட
வேண்டிய காலகட்டமாக அமையும். அதாவது 12 மணி நேரம் இல்லை, 17 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உடல் உழைப்பை அதிகமாக போடுவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை சனி பார்க்கும்பொழுது உங்களை தூங்க விட மாட்டார், உங்களுடைய இலக்கை நோக்கியே பயணிக்க வைப்பார். அது தவிர போட்டித் தேர்வு போட்டிகள் எல்லாவற்றிலும் நிச்சயமான வெற்றி வரும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த கடனை அவங்களே கொண்டு கொடுப்பாங்க. எவ்வளோ நாளாக கடன் பட்டு மனசு கஷ்டமாக இருக்கும், இப்போ கடன் எல்லாம் தீர்ந்து நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக இருக்கும், உங்களுடைய ரேட்டிங் நல்லபடியாக இருக்கும், உங்களுடைய இமேஜ் நல்லபடியாக இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும், இருந்தாலும் முயற்சிகளில் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி பகவானுக்கு இந்த பாதாள சனி பகவான் அப்படின்னு அருகில் இருக்கக்கூடிய திருப்புரம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கு, அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கும். சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் வரப்போகிற பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.